அன்புள்ளங்களுக்கு வணக்கம். வாழ்க்கை ஒரு பாறை, உங்களிடம் அறிவு என்ற ஒளி இருக்கிறது. அழகான சிற்பமாக வடித்து நாம் ரசிக்கலாம் வாருங்கள். இன்றைய பதிவில் 9ஆம் வகுப்பு இயல் 5 கவிதை பேழை காரியாசான் அவர்கள் எழுதிய சிறு பஞ்ச மூலம் என்ற பாடலுடைய பொருளை உணரலாம் வாங்க. நுழையும் பாருங்கள். சிறு பஞ்ச மூலம் ஆசிரியர் யாருன்னா காரியாசான். சிறுமை பஞ்ச மூலம் அப்படின்னு பிரித்து பார்த்துக்கலாம். மூலம்னா என்னதுன்னா வேர், பஞ்ச அப்படின்னா என்னது 5 கருத்துக்களை சொல்லக்கூடியது. சிறுபஞ்ச மூலம் நமக்கு 5 அறக்கருத்துக்களை சொல்லக்கூடியது. 3 அறக்கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா திரிகடுகம். 6 அறக்கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல் அப்படின்னு பார்த்தோம்னா ஏலாதி. புரியுதுங்களா? இப்போ சிறு பஞ்ச மூலம், பஞ்சம்னா 5. அதாவது கண்டங்கத்திரி, சிறுவழுத்துளை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய வேர்களாலான மருந்து என்ன செய்யுது அப்படின்னா நமது உடல் நோயை போக்க வல்லது. அதுபோல் இந்த பாடலில் கூறக்கூடிய 5 கருத்துக்கள் மக்களுடைய அறியாமை என்ற நோயை போக்கி நம் வாழ்வை நல்வழிப்படுத்துவதற்காக அமைந்துள்ள கருத்துக்கள் அமைந்த இந்த பாடலை பார்க்கலாம். மனித வாழ்வையை செழுமையாக்குபவை எவை? அறப்பண்புகள், நற்பண்புகள். காலந்தோறும் தமிழில் அறக்கருத்துக்களை கூறக்கூடிய இலக்கியங்கள் தோன்றி வருகின்றன. அவற்றுள் ஒன்றுதான் இந்த சிறுபஞ்ச மூலம் என்ற நூலாகும். வயதுக்கும் அறிவுக்கும் சில நேரங்களில் என்ன தொடர்பே இருப்பதில்லை. அதாவது சாதிப்பதற்கு வயது ஒரு தடையில்லை அப்படிங்கிறத நம்ம உணரணும். சாதனைக்கு வயது ஒரு தடையில்லை என்பதை கூறுவதுதான் இந்த நூல். பாருங்க, அறிவுடையோர் தாமே உணர்வர். அறிவுடையவர்கள் யாரும் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. மேதை யாரும் சொல்லாமலே செயல்களை செய்யக்கூடியவர்கள். தானே உணர்ந்து கொள்வார்கள். நல்லது கெட்டது எது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வார்கள். பூவாது காய்க்கும் மரமுல, பூக்காமலேயே காய்க்கக்கூடிய மரங்கள் இருக்கு. நன்றறிவார் மூவாது மூத்தவர் நூல்வல்லார் தாவா, விதையாமை நாறுவ வித்துல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. பூவாது காய்க்கக்கூடிய மரங்கள், பூக்காமலேயே சில மரங்கள் காய்க்க. என்ன மரம் தெரியுமா? அதாவது அத்தி பூத்தா போலன்னு சொல்லுவாங்க. அத்தி மரம் பூக்காமலேயே காய்க்கக்கூடியது. அதே மாதிரி பலா மரமும் பூக்காமலேயே காய்க்கக்கூடிய மரங்கள். அதுபோல் நன்று அறிவார், நல்லது அறிவார். யார்? மூவாது மூத்தவர், முதுமை அடையாமலேயே அறிவில் சிறந்தவர்கள். நூல் வல்லார் அப்படின்னா நூலறிவு பெற்றவர்கள். தாவா, தாவா அப்படின்னா என்னென்னா கெடாதிருத்தல். விதையாமை நாறுவ, நாறுவன்னா முளைக்கும், முளைத்தல். வித்துனா விதை. நம்ம விதைக்காமையே சில செடிகள்லாம் என்ன செஞ்சிருது? முளைச்சு வரும். அதுபோல் மேதைக்கு, அறிவில் சிறந்த மேதைக்கு நாம் யாரும் எதுவும் சொல்லவே வேண்டியதில்லை. உரையாமை செல்லும் உணர்வு. பிறர் உணர்த்தாமலேயே எதையும் தாமாகவே உணர்ந்து கொள்ளக்கூடிய சிறந்த மக்கள் தான் யார்? மேதை அப்படின்னு சொல்கிறாங்க. பூவாது காய்க்கும் மரமுல நன்றறிவார், மூவாது மூத்தவர் நூல்வல்லார் தாவா, விதையாமை நாறுவ வித்துல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. பாடலில் பொருள் பாருங்க. பூக்காமலேயே சில மரங்கள் காய்ப்பதுண்டு. அதான் அத்தி மரமும் பலா மரமும். இதை போல நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்த வயதில் இளையவராக இருந்தாலும், நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர்கள் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் எப்படி இருப்பார்? மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவராக. அவரை முதியவர், மூத்தவர், அறிவில் சிறந்தவர், சான்றோர் என்று தான் நம்ம என்ன செய்வோம்? மதிப்பு செய்வோம். அது மாதிரி பாத்தி அமைத்து விதைக்காமலேயே தானாக முளைக்கக்கூடியது முள், புல், இதெல்லாம் யாரும் விதை போட வேண்டிய அவசியமே இல்லை இல்லைங்களா? தானாகவே வளர்ந்து வரக்கூடிய செடிகள். அதே போல் மேதையரும் என்ன செய்வாங்க? அறிவில் சிறந்த மேதைகளும் பிறர் உணர்த்தாமலேயே எதையும் தாமே உணர்ந்து கொள்ளக்கூடியவர்கள். இந்த பாடலில் என்ன அணி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எடுத்துக்காட்டு உவமையணி. அதாவது உவமையும் இரண்டுக்கும் இடையே ஓம உருவு தொக்கு நிற்குது. மறைந்திருந்தால் அதுக்கு என்ன பேர்? எடுத்துக்காட்டு ஓமையணி அப்படின்னு சொல்கிறோம். சொல்லும் பொருளும் பாருங்கள். மூவாது அப்படின்னா இந்த முதுமை அடையாமல், நாறுவ முளைப்ப, தாவா அப்படின்னா கெடாது இருத்தல். அறிவார் இலக்கண குறிப்பு. அறிவார் வல்லார் இப்படிலாம் வந்தால் வினையால் அணையும் பெயர். விதையாமை மை விகுதி வருது, எதிர்மறை தொழில் பெயர்கள். தாவா ஆ அப்படின்னா ஈறு முடிஞ்சிச்சுன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்க. உரையாமை, உரை குட்டல் ஈ குட்டல் ஆ மை. உரைங்கிறது இது பகுதி, ஈங்கிறது சந்தி, அதாவது உடம்படுமை.
ஈயும் இவ்வும் தான் உடம்படுமை. ஆ என்பது என்னது? எதிர்மறை இடைநிலை. மை என்பது தொழிற்பெயர் விகுதி. காய்க்கும், காய் இக்கு, அப்புறம் இக்கு உம்மு. அந்த காய் அப்படிங்கிறது பகுதி, இக்குங்கிறது சந்தி, இக்குங்கிறது எதிர்கால இடைநிலை, உம்மு அப்படிங்கிறது பெயரச்ச விகுதி. திருப்பி இந்த பாட்டு மனப்பாடப்பட்ட ராகமாக பாடிட்டு அப்புறம் நூல்வெளி பார்க்கலாம் பாருங்கள். பூவாது காய்க்கும் மரமுல நன்றறிவார், மூவாது மூத்தவர் நூல்வல்லார், தாவா விதையாமை நாறுவ வித்துல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு, உரையாமை செல்லும் உணர்வு. நூல்வெளி பாருங்கள், அதாவது நூல் குறிப்பு. தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து, சங்க இலக்கியத்தில் என்னது? பாட்டும் தொகையும், 10 பாட்டு 8 தொகை நூல்கள் சங்க இலக்கியங்கள். அது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நெடிய அடிகளை கொண்டதை மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் இது எது இது கீழ்கணக்கு நூல்களில் வரக்கூடியதான் இந்த சிறுபஞ்ச மூலம். இது நீதி நூல்களில் தோன்றியவை. 14 கீழ்கணக்கு நூல்கள் என தொகுக்கப்பட்டுள்ளவை. சிறுபஞ்ச மூலம் 1, கீழ்கணக்கு நூல்கள் 18 நூல்கள். இதில் 5 சிறிய வேர்கள் என்பது இதனுடைய பொருள். அது என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. கண்டங்கத்திரி, சிறுவழுதுளை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகியன இந்த வேர்களாலான மருந்து உடல் நோயை போக்குகிறதோ அதுபோல் சிறுமஞ்ச மூல பாடலில் உள்ள 5 கருத்துக்களானது மக்களின் அறியாமை என்ற இருளை போக்கி நம்மை நல்வழிப்படுத்துவனவாக அமைந்துள்ளனர். இப்பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்குரியன என்ற வகையில் வாழ்வியல் உண்மைகளெல்லாம் நமக்கு என்ன செய்து எடுத்துக்காட்டக்கூடியது. ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியாசான். இவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாருடைய மாணவர். காரியாசான் என்பது இவருடைய இயற்பெயர். காரி என்பது இயற்பெயர். ஆசான் என்பது என்னது? ஆசான்னா ஆசிரியர்களையும் குறிக்கிறாங்க. தொழில் அடிப்படையில் அமைந்த பெயராக கருதப்படுகிறது. மாக்காரி ஆசான் என்று இவரை பாயிரச் செயலானது சிறப்பிக்கின்றது. சாதனைக்கு வயது தடை என்று அப்படிங்கிறத பாருங்கள். தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிறல 10 வயதுக்குள்ளாக 9 வயசுலேயே சொற்பொழிவு நிகழ்த்த அண்ணனால் முடியல அப்படிங்கிறதுக்காக திருவருட் பிரகாச வள்ளலார் சிறந்த ஆன்மீக சொற்பொழிவு பெற்று சொற்பொழிவை இயற்றி என்ன செஞ்சார்? அவர் சொற்பொழிவு ஆற்றி சிறப்பு பெற்றவராக விளங்கினார். 11வது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்ற பட்டம் பெற்றவர் தான் பாட்டுக்கொரு புலவன் பாரதி. 15வது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் யார்? விக்டர் ஹியூகோ என்பவர். 16வது வயதிலேயே தமது தந்தையின் போர்படை தளபதியாக ஆனவர் யார்? மாவீரன் அலெக்சாண்டர் ஆவார். 17வது வயதில் பைசா நகர சாய்ந்த கோபுரத்தில் விளக்கு ஊசலாடுவதை குறித்து ஆராய்ந்தவர் யார் அப்படின்னா அறிவியலாளர் யார்? கலீலியோ கலிலி என்பவர். பாருங்கள், தெரியுமா அப்படிங்கிறது பாருங்கள். சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் நமக்கு எத்தனை கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 கருத்துக்கள். அதுபோல் ஒரு பாடலில் 3 கருத்துக்கள் கொண்டது எது அப்படின்னா திரிகடுகம் நல்லாதனார் எழுதியது. 6 கருத்துக்களை கொண்ட அறநூலாக விளங்குவது எது அப்படின்னா ஏலாதி சமண முனிவர் எழுதியது. 14 கீழ்கற்கு வரிசையில் அமைந்துள்ள நூல்கள் இவையெல்லாம் ஆகும். பாருங்கள், கற்பவை கற்றப்பின் அப்படிங்கிற பகுதி. பூக்காமலேயே காய்க்கும் மரங்கள் அப்படின்னா எது? அத்தி, பலா. விதைக்காமலேயே முளைக்கும் விதைகள் எது அப்படின்னா முள், புல். புரியுதுங்களா? இந்த பதிவின் பயனை உணர்ந்து மேலான கருத்துக்களை பதிவிடும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.